என் ரத்தத்தின் ரத்தமான உடன்பிறப்புகளே, புரட்சி தலைவரின் பிறந்த நாளான இன்று நியூ பேசும் படம் நேயர்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி, மிக்க நன்றி. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் நடிகராக இருந்த போதும் சரி, முதலமைச்சராக இருந்த போதும் சரி, தன்னை நம்பியவர்களையும் தன்னோடு இருந்தவர்களையும் தன்னுடைய உதவியாளர்களையும் தன்னுடைய நண்பர்களையும் கைவிட்டதில்லை. எப்போதுமே அவர்களை அரவணைத்துதான் சென்றார். அதாவது அவருடைய படங்களுக்கு வசனம் எழுதியவர்கள் பலர் இருக்கலாம். அதிலும் அதிகமான படங்களுக்கு வசனம் எழுதியவர் சொர்ணம், பிரபல வசனகர்த்தா சொர்ணம். தாயின் மடியில் படத்தை தொடங்கி நேற்று இன்று நாளை படம் வரை 16 படங்களுக்கு புரட்சி தலைவருக்கு வசனம் எழுதியவர் சொர்ணம். இந்த சொர்ணத்தின் மீது புரட்சி தலைவருக்கு மிகுந்த பாசம் இருந்தது. எனவே புரட்சி தலைவர் அவர்கள் சமநீதி என்கின்ற ஒரு பத்திரிகை நடத்தும் போது அந்த பத்திரிகையின் பொறுப்பாசிரியராக சொர்ணத்தை தான் நியமித்தார். அந்த பத்திரிகையின் தயாரிப்பாளராகவும் சிறப்பு ஆசிரியராகவும் இருந்தவர் புரட்சி தலைவர். எனவே சமநீதி என்கின்ற அந்த பத்திரிகையில் தொடர்ந்து பல பெரிய பெரிய கட்டுரைகளை எல்லாம் புரட்சி தலைவர் அந்த சமநீதிங்கிற பத்திரிகையில் எழுதியிருக்கின்றார். அவ்வளவு நம்பிக்கையான மனிதர்தான் சொர்ணம். அந்த நம்பிக்கையான சொர்ணம் புரட்சி தலைவரின் அன்புக்கும் நன்றிக்கும் பாசத்துக்கும் உரிய வசனகர்த்தா சொர்ணம் புரட்சி தலைவருக்காக எழுதிய அந்த வசனம் எழுதிய படங்களில் சூப்பர் ஹிட் படங்களும் திருப்புமுனை ஏற்படுத்திய படங்களும் நிறைய உண்டு. தாயின் மடியில், கலங்கரை விளக்கம், அரச கட்டளை, குடியிருந்த கோயில், கணவன், கணவன் படத்தின் கதையை எழுதியவர் புரட்சி தலைவர், வசனம் எழுதியவர் சொர்ணம். ஒளிவிளக்கு புரட்சி தலைவரின் 100வது படம். அடிமை பெண் புரட்சி தலைவரை இன்னொரு மாறுபட்ட கோணத்தில் காட்டிய திரைப்படம். நம் நாடு புரட்சி தலைவர் அரசியலுக்கு வரலாம் என்று முடிவு செய்ய காரணமாக இருந்த அரசியல் வசனங்கள் அதிகமாக நிறைந்த ஒரு திரைப்படம் தான் நம் நாடு. என் அண்ணன், குமரி கோட்டம், ஒரு தாய் மக்கள், ராமன் தேடிய சீதை, இதய வீணை, புரட்சி தலைவரின் கனவு படம், உலகம் சுற்றும் வாலிபன், பட்டிக்காட்டு பொன்னையா, நேற்று இன்று நாளை, அசோகனுக்காக, அவருடைய நண்பர் அசோகனுக்காக புரட்சி தலைவர் நடித்து கொடுத்த படம் நேற்று இன்று நாளை. இப்படி பல திரைப்படங்கள், 16 திரைப்படங்கள் அவருக்காக வசனம் எழுதி கொடுத்திருக்கின்றார் சொர்ணம் அவர்கள். சொர்ணம் அவர்கள் இந்த திரைப்படத்துறையில் இருந்தவரை மக்கள் திலகம் அவருக்கு சில சலுகைகள் கொடுத்து வந்தார். அடிமை பெண் சமயத்திலும் சரி, மற்ற சமயத்திலும் சரி, புரட்சி தலைவர் சமநீதி என்கின்ற பத்திரிகை நடத்தும் போதும் சரி, சொர்ணம் புரட்சி தலைவரின் நிழலாக அவர் கூடவே இருந்தார். எனவே அவருடைய எம்ஜிஆரின் படங்களுக்கு வசனம் எழுதினாலும் எழுதாவிட்டாலும் கூட அவருக்கு மாதம் 10,000 ரூபாய் சம்பளம் என்று புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை அவருக்கு அனுப்பி கொண்டே இருந்தார். அவர் அரசியல்வாதி ஆன பிறகும் கூட, முதலமைச்சர் ஆன பிறகும் கூட சொர்ணத்திற்கு மாதம் 10,000 அனுப்பி கொண்டே இருந்தார். ஒரு நாள் சொர்ணம் சந்தித்து, ஐயா, நான் தான் வசனம் எழுதவில்லை, நீங்கள் முதலமைச்சராகிவிட்டீர்கள், எனக்கு எதற்கு பணம் அனுப்புகிறீர்கள் என்று கேட்டபோது, உங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது, என்னுடைய உதவியாளர், என்னுடைய ஊழியர், என்னுடைய வசனகர்த்தா என்கின்ற முறையில் உங்களுக்கு சம்பளம் நிர்ணயிக்கப்பட்டது, அது நான் இருக்கும் வரை வரும், அதை நீங்கள் பெற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் என்று அன்பு கட்டளையிட்டார். அதே போல சொர்ணம் அவர்கள் புரட்சி தலைவர் அனுப்பிய மாதம் 10,000 சம்பளம் அனுப்பி கொண்டே இருந்தார் புரட்சி தலைவர் உயிரோடு இருக்கும் வரை. இப்படி தன்னை நம்பியவர்கள், தனக்கு பிடித்தமானவர்கள், தன்னுடைய வசனகர்த்தாக்களை புரட்சி தலைவர் கைவிட்டதில்லை என்பதற்கு இது ஒரு சான்று. இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால், இந்த சொர்ணம் அவர்கள் யார் என்றால், கருணாநிதியின் குடும்பத்தைச் சேர்ந்தவர்தான். ஆனாலும் கூட புரட்சி தலைவரின் நம்பிக்கைக்குரியவராக இருந்தார். கடைசி வரை
புரட்சி தலைவர் மீது பேரன்பும் பெரும் பாசமும் கொண்டவராக வசனகர்த்தா சொர்ணம் அவர்கள் இருந்தார். எனவே புரட்சி தலைவர் எப்படிப்பட்ட அன்பு கொண்டவர் என்பதை உதாரணம் சொல்வதற்காக தான் இந்த சம்பவத்தை உங்களிடம் சொன்னேன். மீண்டும் புரட்சி தலைவரின் பிறந்த நாளை முன்னிட்டு எல்லோருக்கும் புரட்சி தலைவர் வாழ்க என்று சொல்லிக் கொள்வோம். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.